Hi friends, this is Nivita. In the video 12th standard physics page number 176 unit 8 atomic and nuclear physics la irukra nuclear fission என்னங்கறத பார்க்க போறோம். ஓகேங்களா? fission அப்படினாலே என்னது? ஏதோ ஒரு பார்ட் வந்து ரெண்டாவோ அல்லது நிறைய தடவை fission ஆகிறது, பிரேக் ஆகிறது அப்படிங்கறத nuclear fission. So 1939 ல ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஓட்டோ ஹான் அண்ட் எஃப் ஸ்டாட்ஸ்மேன் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, யுரேனியம் நியூக்ளியஸை வந்து நான் நியூட்ரானை வச்சு பம்பார்ட் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகுதா, பிரேக் ஆகுதா, டூ ஸ்மாலர் நியூக்ளியஸா பிரேக் ஆகுது ஆஃப் கம்பேரபிள் மாசஸ், ஒரே அளவுக்கான மாசஸ் மாதிரி இருக்கு, வித் த ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி, சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க, ஒரு யுரேனியம் நியூக்ளியஸை நான் நியூட்ரானை வச்சு பிரேக் பண்ணும்போது எனக்கு ரெண்டு ஸ்மாலர் நியூக்ளி வந்து கிடைக்குது ஆஃப் கம்பேரபிள் மாஸ் வித் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, the process of breaking up of nucleus of a heavier atom, ஒரு ஹெவியர் ஆட்டமோட நியூக்ளியஸை ரெண்டு ஸ்மாலர் நியூக்ளியா பிரிக்கிறது வித் த ரிலீஸ் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ அதை பிரிக்கும் போது எனக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுறதா வந்து நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஹெவியர் நியூக்ளியை வந்து பிரிஞ்சு டூ ஸ்மாலர் நியூக்ளியா பிரியுது, அப்போ எனக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, இதுதான் ரொம்ப முக்கியம், ரிலீஸ் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இதுவாகுதுன்னா அதுதான் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். தி ஃபிஷன் இஸ் அக்கம்பைன்டு பை த ரிலீஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ ஃபிஷன் வந்து எப்படி சொல்லலாம்னா ரிலீஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது படிக்கும்போது உங்களுக்கு புரியும். த எனர்ஜி தட் இஸ் ரிலீஸ்ட் இன் த நியூக்ளியர் ஃபிஷன் இஸ் மே ஆர்டர்ஸ் ஆஃப் த மேக்னிட்யூட் கிரேட்டர் தேன் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்ல இருந்து எனக்கு சம் எனர்ஜி ரிலீஸ் ஆகும்ல, அதை விட எனக்கு நியூக்ளியர் ஃபிஷன்ல இருந்து வெளிப்படுற எனர்ஜி வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. யுரேனியம் undergoes fission reaction. யுரேனியம் வந்து அந்த பிரியிற ரியாக்ஷன் இருக்குல்ல, அது 90 டிஃப்ரெண்ட் வேஸ்ல பிரியுமா. ஸோ மோஸ்ட் காமனா பார்த்தோம்னா எனக்கு 2 வேஸ் கொடுத்துருக்காங்க. 92 யுரேனியம் 235 வந்து நியூட்ரான் கூட போடும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் என்னவா மாறும்னா அது அன்ஸ்டேபிளா மாறும். கீழே இருக்கிற ரெண்டத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 92 யுரேனியம் 235 பிளஸ் 1 இஸ் 236 ஸ்டார் பிகாஸ் இட் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ திஸ் அன்ஸ்டேபிள் வந்து இன்னும் எப்படி பிரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேரியம், கிரிப்டான், நியூட்ரான் பிளஸ் சம் எனர்ஜியா பிரியும். ஸோ இப்போ கீழே இருக்கிறத ஆட் பண்ணி பாருங்க. 56 பிளஸ் 36 இஸ் 92, 92 பிளஸ் 0 இஸ் 92 தான். ஓகே, இங்கே 141 பிளஸ் 92 இஸ் 233 வருது. ஸோ அது கூட நம்ம என்ன செய்யறோம்னா இந்த 3 ஆட் பண்ணும்போது 236 கரெக்டாக வந்துடுது. கரெக்டா? ஸோ எனக்கு இந்த மாதிரியா பிரியும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது 92 யுரேனியம் 235 நியூட்ரானோட போடும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் அன்ஸ்டேபிளான ஒரு இது கிடைக்கும். அதுல இருந்து ஜெனான், அதுக்கப்புறம் ஸ்ட்ரோன்டியம் அப்படிங்கிறது, அடுத்தது ஒரு 2 நியூட்ரான்ஸ் வெளிப்படும். இதுலயும் கீழே இருக்கிறது மேல இருக்கிறது ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா கடைசி கரெக்டா இது கூட ஈக்குவேட் ஆகும். ஸோ கியூங்கிறது எனர்ஜி ரிலீஸ்ட் டியூரிங் த டிகே ஆஃப் யுரேனியம் நியூக்ளியஸ். டிகே ஆகும்போது எனக்கு கியூங்கிறது அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுறது. when the slow neutron is observed by the uranium nuclei, the mass number increases by 1 and goes to the excited state. முதல்ல ஒரு ஸ்லோ நியூட்ரான்ஸ் என்ன ஆகுது, யுரேனியம் 92 235 அட்டாக் பண்ணும்போது எனக்கு அதோட மாஸ் நம்பர் மேல இருக்கிறது மாஸ் நம்பர், அந்த மாஸ் நம்பர் வந்து 1 இன்க்ரீஸ் ஆகுது, அது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடுது. பட் திஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட் does not last longer. இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போறது 10 to the power of minus 12 seconds. அப்படின்னு இது ஒரு செகண்ட் கூட கிடையாது, ஒரு செகண்டை விட ரொம்ப 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 கம்மியான செகண்ட் அளவுக்கு தான் அது இருக்கும். அண்ட் டிகே இன்டூ 2 டாட்டர் நியூக்ளியா அலாங் வித், ஸோ அது வந்துட்டு 2 டாட்டர் நியூக்ளியா பிரியும். அது மட்டும் இல்லாமல் அது கூட 2 or 3 நியூட்ரான்ஸ் வந்து வெளிப்படும். ஸோ இதை பொறுத்தவரை ஃப்ரம் ஈச் ரியாக்ஷன் ஒரு ஆவரேஜாக 2.5 நியூட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆகுது, ஒரு இதுதான் நம்ம யுரேனியம் 92 யுரேனியம் 235 வச்சுக்கலாம். நியூட்ரான் முதல்ல வருது, வந்தோடனே அது வந்து எனக்கு அன்ஸ்டேபிளா மாறிடுது. ஓகேங்களா? அன்ஸ்டேபிளா மாறி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபிஷன் ப்ராசஸ் நடக்க ட்ரை பண்ணுது. ஃபிஷன் ப்ராசஸ் நடக்கும்போது இது ரெண்டு டாட்டர் நியூக்ளியாவும் 3 நியூட்ரான்ஸாவும் பிரியும். சரிங்களா? ஸோ அதுதான் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்றது. சரிப்பா, இதுல எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகும், எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜில ரிலீஸ் ஆகும்னு சொல்றீங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல என்ன செஞ்சுக்கலாம்னா அந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம். நார்மலாவே எனக்கு மாஸ் ஆஃப் இதோட வேல்யூ வந்து இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, நியூட்ரானோட மாஸ் வந்து இவ்வளோ. ஓகேங்களா? ஸோ இதுதானே ரியாக்டன்ட், இதுதான் ப்ராடக்ட். கரெக்டா? இந்த ரியாக்டன்ட்டோட மாசை மட்டும் ஆட் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ வரும். அதே மாதிரி பேரியம் இங்க இருக்குல்ல, இந்த பேரியமோட மாஸ் வந்து இவ்வளோ, கிரிப்டானோட மாஸ் வந்து இவ்வளோ. அதே மாதிரி மாஸ் ஆஃப் 3 நியூட்ரான்ஸ்னா 3 இன்டூ இந்த வேல்யூ, ஒரு நியூட்ரானோட வேல்யூ தானே இது, 3 இன்டூ இதுன்றப்ப இந்த மாதிரி வரும். அப்போ டோட்டல் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட் வந்து எனக்கு இவ்வளோ கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா
மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட்டை விட மாஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் வந்து கம்மியாக இருக்குது கரெக்டாக. அப்போ சம் மாஸ் வந்து எனக்கு என்ன ஆயிருக்கு, எனர்ஜியாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இன் மாஸ் முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். டிஃப்ரென்ஸ் இன் மாஸ் ரெண்டத்தையும் மைனஸ் பண்ண எனக்கு இவ்வளோ வருது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு டிஃப்ரென்ஸ் இன் மாஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுலேருந்து எனக்கு எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் ஈக்குவல் டு 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு. ஸோ இப்போ இந்த யூக்கு பதிலாக நம்ம 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபிஷன் ரியாக்ஷனும் எனர்ஜி எவ்வளோ ரிலீஸ் ஆகுமா, 200 million electron volt. This energy first appears as a kinetic energy of a daughter nuclear neuron, but later this kinetic energy is transferred to the surrounding. First வந்து இப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நியூட்ரான்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக அக்ஸலரேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். ஆனால் அதுக்கு அடுத்தது இருக்கிற கைனெட்டிக் எனர்ஜிலாம் வந்து எனக்கு சரௌண்டிங்கில் இருக்கிற மேட்டரை வந்து ஹீட் பண்ணுறதுக்காக எனக்கு ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.